ஹாய் ஹலோ வெல்கம் டு மை கீர்த்தி சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா பயாலஜியில் யூனிட் 13 ஸ்ட்ரக்சர் ஆர்கனைசேஷன் ஆஃப் அனிமல்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெசன். ஸோ இந்த லெசனில் நம்ம 2 அனிமல்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்னென்ன அனிமல்ஸ் அப்படின்னா கிரிடினேரியா கிரானுலோசா, அதாவது இந்தியன் கேட்டில் லீச், கிரிடினேரியா கிரானுலோசா. அதுக்கப்புறம் வந்து ராபிட், ஒரிப்டோக்லஸ், யூனிக்லஸ். இது 2 அனிமல்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஒன் கிரிடினேரியா கிரானுலோசா. இதோட ஃபைலம் என்ன அப்படின்னா அன்னிலிடா. ஸோ ஃபஸ்ட் ஒன் டாக்ஸானமி ஆஃப் இந்தியன் கேட்டில் லீச். ஸோ கிரிடினேரியா கிரானுலோசாவோட டாக்ஸானமி. ஃபைலம் அன்னிலிடா, கிளாஸ் வந்து ஹிரிடினியா, ஆர்டர் நாப்தோப்டெரிடியா, ஜீனஸ் ஹிரிடினேரியா, ஸ்பீசியஸ் கிரானுலோசா. இதுதான் டாக்ஸானமி ஆஃப் இந்தியன் கேட்டில் லீச். ஸோ ஹேபிட் அண்ட் ஹேபிடேட். ஸோ இது வந்து எங்கெங்கே வாழும், எந்தெந்த ஏரியாலெலாம் இருக்கும், எந்த இடத்துல இது சர்வைவ் ஆகும் அப்படின்னா கிரிடினேரியா கிரானுலோசா ஃபவுண்ட் இன் இந்தியா, பங்களாதேஷ், பாகிஸ்தான், மியான்மர் அண்ட் ஸ்ரீலங்கா. ஸோ இந்த கண்ட்ரீஸ்லலாம் இருக்கும். ஃப்ரெஷ் வாட்டரில் தான் மேக்ஸிமம் இது சர்வைவ் ஆகும். ஃப்ரெஷ் வாட்டர் அப்படின்னா பாண்ட், லேக், ஸ்வாம்ப் அண்ட் ஸ்லோ ஸ்ட்ரீம்ஸ். ஸோ எங்கெங்கே பாண்டு, லேக்கு, ஸ்லோ ஸ்ட்ரீம்ஸ் எல்லாம் எங்கெங்கே இருக்கோ, ஏரி குளங்கள்லாம் எங்கே இருக்கோ அங்கே மட்டும்தான் இது வந்து சர்வைவ் ஆகும். அதனால் இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா இட் இஸ் அ எக்டோ பேரசைட்டிக். எக்டோ அப்படின்னா அவுட் சைடு, பாடியோட அவுட் சைடில் இது வந்து ஒரு ஒட்டுண்ணியாக அவங்க பாடி மேலே இருந்து வாழும். அதனால தான் இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா எக்டோ பேரசைட். ஃபீட் ஆன் த பிளட் ஆஃப் ஃபிஷ்ஷஸ். ஸோ ஃபிஷ்ஷு, ஃப்ராகு, கேட்டு, ஹியூமன் பீயிங்கோட எதை வந்து மெயினாக ஃபுட்டாக எடுத்துக்கிறோன்னா பிளட்டை தான் ஃபுட்டாக எடுத்துக்கிறோம். அதனால தான் இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா சாங்குவோரஸ் இன் நேச்சர். சாங்குவோரஸ் அனிமல் அப்படின்னா பிளட் சக்கிங் அனிமலை தான் சாங்குவோரஸ் அனிமல்னு சொல்லுவோம். ஸோ லீச் இஸ் அ சாங்குவோரஸ் இன் நேச்சர். ஸோ த செகண்ட் ஒன் எக்ஸ்டர்னல் மார்ஃபாலஜி. எக்ஸ்டர்னல் மார்ஃபாலஜி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஸோ லீச்சை வந்து வெளியில் நம்ம எக்ஸ்டர்னல் அவுட் சைடாக பார்க்கும்போது அது பார்க்குறதுக்கு அதோட சைஸ் எப்படி இருக்கும், ஷேப் எப்படி இருக்கும், கலர் என்ன இருக்கும், அதோட ஸ்கின் அவுட்டர் லேயரில் என்னென்ன அப்பியரன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறது தான் எக்ஸ்டர்னல் மார்ஃபாலஜி. த ஃபஸ்ட் ஒன் ஷேப் அண்ட் சைஸ். ஸோ த பாடி லீச் அப்படிங்கிறது வந்து ஒரு வார்ம்ஸ் இல்லையா. ஸோ அது வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும், வெர்மிஃபார்ம், எலாங்கேட்டட் அண்ட் செக்மெண்டட். ஓகே, ரொம்ப சாஃப்டாக இருக்கும், நீளமாக இருக்கும், அதோட பாடி மேலே நிறைய செக்மெண்ட் லைன்ஸ் வந்து நிறைய இருக்கும். ஸோ இது வந்து 2 ஷேப்பில் இருக்கும், ரிப்பன் ஷேப்பும் இன்னொன்று வந்து சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கும். ஸோ இது எப்போ ரிப்பன் ஷேப் ஆகும் அப்படின்னா எக்ஸ்டெண்டட், வென் எக்ஸ்டெண்டட், பாடியை வந்து நல்லா பெருசாக எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது ரிப்பன் ஷேப்பில் இருக்கும். பாடியை வந்து கான்ட்ராக்ட் பண்ணும்போது சுருக்கும்போது அது வந்து சிலிண்ட்ரிக்கல் ஷேப்புக்கு வந்து வந்துடும். ஓகே, ஸோ இட் பிகம்ஸ் ரிப்பன் ஷேப் வென் எக்ஸ்டெண்டட். எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது ரிப்பன் ஷேப்பும், ஆல்மோஸ்ட் சிலிண்ட்ரிக்கல் வென் கான்ட்ராக்டட். ஸோ சுருங்கும் போது வந்து சிலிண்ட்ரிக்கல் ஷேப்புக்கு வந்துடும். ஸோ மேக்ஸிமம் இந்த லீச்சோட லென்த் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 35 சென்டிமீட்டர் வந்து லென்த் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஷேப் அண்ட் சைஸ். நெக்ஸ்ட் ஒன் கலரேஷன். ஸோ இதில் வந்து 2 கலர்ஸ் இருக்கும். டார்சல் சர்ஃபேஸ் ஒன்று கலரு, வென்ட்ரல் சர்ஃபேஸ் ஒன்று கலர் இருக்கும். ஸோ டார்சல் சர்ஃபேஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பேக் சைடு. ஸோ இது லீச் வந்து எப்படி இருக்குன்னா ரிவர்ஸில் தானே இருக்கும். ஸோ அது பேக் சைடில் வந்து ஆலிவ் க்ரீன் கலர் இருக்கும். வென்ட்ரல் சர்ஃபேஸ் வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து ஆரஞ்சு எல்லோ ஆர் ஆரஞ்சு ரெட்டின் கலரில் வந்து இருக்கும். இது வந்து கலரேஷன். நெக்ஸ்ட்டு செக்மெண்டேஷன். செக்மெண்டேஷன் அப்படின்னா அதோட பாடி ஃபுல்லாக வந்து நிறைய லைன்ஸாக இருக்கும், நல்லா டீப்பாக நோட் பண்ணணும். அதுக்கு பேர் தான் வந்து செக்மெண்டேஷன். ஸோ மெட்டாமெரிசம் இஸ் த செக்மெண்டேஷன் ஆஃப் த பாடி. த பாடி ஆஃப் லீச் இஸ் மெட்டாமெரிக்கலி டிவைடட் இன்டு 33 செக்மெண்ட். ஸோ டோட்டலாக வந்து எத்தனை செக்மெண்ட் இருக்கும் அப்படின்னா 33 செக்மெண்ட் வந்து அதோட பாடியில் இருக்கும். ஒவ்வொரு செக்மெண்ட்டும் ஒன்றுக்கு அடுத்து அப்படியே பிஹைண்ட் டு த அதர். ஸோ ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கு இடையில சூப்பர்ஃபிஷியலி சப்டிவைடட் இன்ட்டு ரிங்ஸ் ஆர் ஆனுலை. ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கு இடையில மறுபடியும் நிறைய சப்டிவிஷன்ஸ் இருக்கும். அதுக்கு நேம் வந்து ரிங்ஸ் ஆர் ஆனுலை. ஸோ டெம்பரவரி கிளிட்டில்லம் இஸ் ஃபார்ம்டு பிட்வீன் த செக்மெண்ட் 9 to 11. ஸோ 9th செக்மெண்ட்டுக்கும் 11th செக்மெண்ட்டுக்கு இடையில ஒரு கிளிட்டில்லம், ஒரு பல்ஜடாக இருக்கும். ஸோ ஏன் அது வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இந்த ப்ரீடிங் சீசனில் அங்கே வந்து என்ன ஃபார்ம் ஆகும், குக்கூன் வந்து ஃபார்ம் ஆகும். அதனால தான் என்ன ஆகும் அப்படின்னா இந்த டெம்பரவரி கிளிட்டில்லம் வந்து 9th to 11th செக்மெண்ட்டில் வந்து அங்கே வந்து ஃபார்ம் ஆகும். இது வந்து செக்மெண்டேஷன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரிசெப்டார்ஸ். ஆன் த டார்சல் சைட் தேர் ஆர் 5 pair of eyes. ஓகே, ஸோ டார்சல் சைடில் பார்த்தோம் அப்படின்னா 5 pair of eyes இருக்கும். பேர்னா 2. ஸோ வந்து 10 eyes இருக்கும். ஃபஸ்ட்டு 5 செக்மெண்ட்டும் ஃபஸ்ட்டு 5 pair of eyes வந்து ஆக்குபை பண்ணியிருக்கும். ஸோ ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கும் பக்கத்தில் பார்த்தோன்னா நிறைய சென்சரி ப்ரொஜெக்ஷன்ஸ் மாதிரி இருக்கும். அந்த சென்சரி ப்ரொஜெக்ஷனுக்கு நேம் தான் ரிசெப்டார். ஸோ ஆனலர் ரிசெப்டார்ஸ் வந்து ஒவ்வொரு ஆனலஸ்லையும் ஒவ்வொரு செக்மெண்ட்லையும் ஒவ்வொரு ஆனலஸ் ரிசெப்டார் வந்து ஃபார்ம் ஆகிட்டே வரும். ஸோ செக்மெண்டல் ரிசெப்டார் லொக்கேட்டட் ஆன் த ஃபஸ்ட் ஆனலஸ் ஆஃப் த ஈச் செக்மெண்ட். ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய இந்த ஃபஸ்ட்டு ஆனலஸில் தான் என்ன ஃபார்ம் ஆகிருக்கும் அப்படின்னா இந்த செக்மெண்டல் ரிசெப்டார்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இது வந்து ரிசெப்டார்ஸ்.
ஸோ இப்போ டயக்ராம் பார்த்தீங்கன்னா டயக்ராமில் ஃபஸ்ட்டு 5 பேர் இருக்கா, ஃபஸ்ட்டு 5 பேர் ஆஃப் வந்து ஐஸ். இந்த ஃபஸ்ட்டு 5 பேர் ஆஃப் ஐஸ் வந்து எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா ஃபஸ்ட்டு 5 செக்மெண்ட்டில் இருக்கும். அதுக்கப்புறம் மேலே பார்த்தோன்னா ஆன்டீரியர் சக்கர் இருக்கும், கீழே லாஸ்ட்டில் இருக்கிறது வந்து போஸ்டீரியர் சக்கர் இருக்கும். அதுக்கப்புறம் மவுத் இருக்கும், தென் நெஃப்ரிடியோபோர்ஸ், மேல் ஜெனிட்டல் அப்பச்சர், ஃபீமேல் ஜெனிட்டல் அப்பச்சர், தென் கீழே ஒரு நெஃப்ரிடியோபோர்ஸ் இருக்கும், ஆனஸ் எல்லாம் இருக்கும். ஸோ டார்சல் சைடும் வென்ட்ரல் சைடும் 2 கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் சக்கர்ஸ். ஸோ சக்கர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா லீச் ஹேஸ் 2 சக்கர்ஸ். ஸோ 2 சக்கர் இருக்கும், அது வந்து என்னென்னா பிடிச்சி நிற்கிறதுக்காக யூஸ் ஆகும். ஸோ த சக்கர்ஸ் லொக்கேட்டட் அட் த ஆன்டீரியர் எண்ட் இஸ் கால்ட் ஆன்டீரியர் சக்கர். ஸோ ஆன்டீரியர்னால் மேலே டாப்பில் இருந்தது அப்படின்னா அது ஆன்டீரியர் சக்கர், இல்லாட்டி ஓரல் சக்கர். ஸோ மவுத் பக்கத்தில் இருக்கிறதுனால அது ஓரல் சக்கர்னு சொல்லலாம். ஸோ விச் இஸ் வென்ட்ரல் இன் பொசிஷன் ஆக்குபைங் த ஃபஸ்ட்டு 5 செக்மெண்ட்ஸ். ஸோ வென்ட்ரல் பொசிஷன் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு 5 செக்மெண்ட்டை வந்து இது ஆக்குபை பண்ணியிருக்கும். இது வந்து ஆன்டீரியர் சக்கர். அதுக்கப்புறம் கீழே வந்துட்டோம்னா பாட்டமில் வந்து போஸ்டீரியர் சக்கர். இந்த போஸ்டீரியர் சக்கர் வந்து இங்கே இருக்கும்னா லாஸ்ட்டு 7 செக்மெண்ட். ஓகே, ஸோ ஆன்டீரியர் சக்கர் வந்து ஃபஸ்ட்டு 5 செக்மெண்ட், போஸ்டீரியர் சக்கர் வந்து லாஸ்ட்டு 7 செக்மெண்ட்டில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த சக்கர்ஸோட மெயின் ஹெல்ப் என்ன அப்படின்னா ஆன்டீரியர் சக்கர் ஹெல்ப் இன் ஃபீடிங். ஃபீடிங்க்கு வந்து ஃபுட்டு வந்து பிளட்டை வந்து சக் பண்ணி எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். தென் ஆன்டீரியர் சக்கர் போஸ்டீரியர் சக்கர் 2 சேர்ந்து ஏதாவது ஒரு பாடி மேலே அனிமல்ஸோ ஃபிஷ்ஷோ ஹியூமன் பீயிங் மேலே அட்டாச் ஆகி நல்லா அப்படியே பாடி மேலே ஒட்டி நின்று என்ன பண்ணுன்னா பிளட்டை சக் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் லொக்கோமோஷன் மூவ்மெண்ட்டுக்கு வந்து அது ஹெல்ப் பண்ணும். ஸோ போத் சக்கர்ஸ் ஹெல்ப் இன் அட்டாச்மெண்ட் அண்ட் லொக்கோமோஷன். ஸோ இதுதான் வந்து சக்கர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் எக்ஸ்டர்னல் அப்பர்ச்சர்ஸ். ஸோ வெளியிலேருந்து பார்க்கும்போது என்னென்ன ஹோல்ஸ்லாம் இருக்கும், என்னென்ன அப்பர்ச்சர்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதான் வந்து எக்ஸ்டர்னல் அப்பர்ச்சர்ஸ். ஸோ த ஃபஸ்ட் ஒன் மவுத். மவுத் இஸ் லொக்கேட்டட் இன் த மிடில் ஆஃப் த ஆன்டீரியர் சக்கர். ஸோ ஆன்டீரியர் சக்கர் வந்து மேலே இருக்குன்னு சொன்னோம், அதில் வந்து மவுத் வந்து மிடில் வந்து ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். ஓகே, தென் ஆனஸ். ஆனஸ்ங்கிறது எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட்ஸ் வந்து ரிலீஸ் ஆகக்கூடிய பார்ட்டு. ஸோ ஆனஸ் இஸ் அ ஸ்மால் அப்பச்சர் தட் ஓப்பன்ஸ் ஆன் த மிட் டார்சல் சைட் ஆஃப் த 26th செக்மெண்ட். 26th செக்மெண்ட்டில் டார்சல் சைடுனால கீழே வந்து பேக் சைடு வந்துடும். ஸோ 26th செக்மெண்ட்டோட மிட் டார்சல் சைடில் தான் அந்த ஆனஸ் வந்து இருக்கும். தென் நெஃப்ரிடியோபோர்ஸ். ஸோ நெஃப்ரிடியோபோர்ஸ் வந்து 17th பேரில் வந்து இருக்கும், 17th பேர் ஆஃப் நெஃப்ரிடியோபோர்ஸ். They lie ventrally on the last annulus of the each segment from 6 to 22. அதுக்கப்புறம் மேல் ஜெனிட்டல் போர். மேல் ஜெனிட்டல் போர் எங்கே இருக்கும் அப்படின்னா வென்ட்ரல் ஓப்பனிங் சிச்சுவேட்டட் பிட்வீன் த செகண்ட் அண்ட் தேர்ட் ஆனுலை ஆஃப் 10th செக்மெண்ட். 10th செக்மெண்ட்டில் இன்னும் 10th செக்மெண்ட்டுக்கு 11th செக்மெண்ட்டுக்கு இடையில நிறைய லைன்ஸ் இருக்கும் இல்லையா, அதுக்கு பேர் தான் ஆனுலைன்னு பார்த்தோம். அந்த 10th செக்மெண்ட்டுக்குள்ள செகண்ட் தேர்டுக்கு இடையில தான் இந்த மேல் ஜெனிட்டல் போர் இருக்கும். ஸோ இதே வந்து ஃபீமேல் ஜெனிஷியல் போர் எங்கே இருக்கும் அப்படின்னா the lies mid ventrally between second and third annuli. 11th செக்மெண்ட்டில் அந்த உள்ள ஆனுலை செகண்ட் அண்ட் தேர்ட் ஆனுலைக்கு இடையில தான் இந்த ஃபீமேல் ஜெனிட்டல் போர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ எக்ஸ்டர்னல் அப்பர்ச்சர்ஸில் என்னென்ன இருக்குன்னா மவுத் இருக்கும், ஆனஸ், மவுத் வந்து 1 to 5, ஆனஸ் வந்து 26th செக்மெண்ட், நெஃப்ரிடியோபோர்ஸ் வந்து 7 பேர் இருக்கும். ஸோ 6லேருந்து 22 வரைக்கும் இருந்ததுன்னா அது 7 பேர். இதில் மெயின் ஜெனிட்டல் போர் வந்து 10th செக்மெண்ட்டு செகண்ட் தேர்ட் ஆனுலை. இதே ஃபீமேல் ஜெனிட்டல் போர் வந்து 11th செக்மெண்ட்டு, அதுவும் வந்து செகண்ட் அண்ட் தேர்ட் ஆனுலை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் டிவிஷன்ஸ் ஆஃப் த பாடி. ஸோ பாடி வந்து எப்படி டிவிஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரீஜியன், என்னென்ன ரீஜியன் இருக்குது அதில் என்னென்ன செக்மெண்ட்ஸ் வந்து வரும். செஃபாலிக் ரீஜியன் வந்து 1 to 5, ப்ரீ கிளிட்டரல் ரீஜியன் 6th 7th 8th, தென் கிளிட்டரல் ரீஜியன் 9 10 11, மிடில் ரீஜியன் வந்து 12 to 22nd, கார்டல் ரீஜியன் 23rd to 26, போஸ்டீரியர் சக்கர் வந்து 27 to 33. ஸோ இதுதான் வந்து ரீஜியன் அண்ட் செக்மெண்ட்ஸ். பாடி வால். ஸோ லீச்சோட பாடி வால் வந்து எத்தனை லேயர்ஸால் கவர் ஆகிருக்கும் அப்படிங்கிறத அதில் பார்க்க போகிறோம். ஸோ பாடி வால் ஆஃப் லீச் இன்க்ளூடிங் 5 லேயர்ஸ். என்னென்ன லேயர் அப்படின்னா கியூட்டிக்கல், எபிடர்மிஸ், டெர்மிஸ், மஸ்குலர் லேயர் அண்ட் போர்ட்ரிடியல் டிஷ்யூ. ஸோ ஒவ்வொரு லேயர் வந்து அப்படியே அடுத்தடுத்த லேயரில் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அவுட்டர் மோஸ்ட் லேயரில் என்ன இருக்கும் அப்படின்னா கியூட்டிக்கல். ஓகே, இது அவுட்டர் மோஸ்ட் லேயர். ஸோ கியூட்டிக்கலுக்கு அடுத்து அது கொஞ்சம் கீழே இறங்கி பார்த்தோன்னா என்ன இருக்குன்னா எபிடர்மிஸ் இருக்கும். ஸோ எபிடர்மிஸுக்கு அடுத்து கீழே பார்த்தோம் அப்படின்னா டெர்மிஸ் இருக்கும். அதுக்கப்புறம் கீழே வந்தோம் அப்படின்னா மஸ்குலர் லேயர் இருக்கும். இது வந்து சர்க்குலராகவும் லாங்கிடியூடினல் மசில்ஸாகவும் இருக்கும். லாஸ்ட்டில் வந்து போர்ட்ரிடையல் டிஷ்யூ, பினித்த லாங்கிடியூடினல் மசில்ஸ் பக்கத்தில் இருக்கிறது வந்து போர்ட்ரியாடியல் டிஷ்யூ. ஓகே, ஸோ இதுதான் வந்து பாடியோட வால்ஸ் 5 லேயர்ஸ் வந்து இதில் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் லொக்கோமோஷன். ஸோ இந்த லீச் வந்து எப்படி மூவ் ஆகும், லொக்கோமோஷன் அப்படின்னா மூவ்மெண்ட். இது வந்து எப்படி மூவ் ஆகும், ஸோ இது வந்து ஒரு வார்ம்ஸு, அது எப்படி மூவ் ஆகும் அப்படின்னா அப்படி ஊர்ந்து போகும் இல்லைங்களா. ஸோ லொக்கோமோஷன் டேக்ஸ் பிளேஸ் பை த லூப்பிங் ஆர் ட்ராவலிங் மூவ்மெண்ட் அண்ட் ஸ்விம்மிங் மூவ்மெண்ட். இந்த 2 மூவ்மெண்ட் தான் லொக்கோமோஷன் இன் லீச். ஸோ ஃபஸ்ட் ஒன் லூப்பிங் ஆர் ட்ராவலிங் மூவ்மெண்ட்.
ஸோ லூப்பிங் ஆர் க்ராவலிங் மூவ்மெண்ட்னா திஸ் டைப் ஆஃப் மூவ்மெண்ட் இஸ் brought about by contraction and relaxation of muscles. ஸோ வார்ம்ஸ் வந்து மூவ் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன ஆகும்னா மசில்ஸ் வந்து கான்ட்ராக்ட் ஆகும், அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் ஆகும். அப்புறம் அது கான்ட்ராக்ஷனும் ரிலாக்ஸேஷனும் முடியும் போது தான் அது ஜஸ்ட் ஒரு மூவ்மெண்ட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கும். ஸோ கண்டினியூஷனாக கான்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் இருக்கும்போது தான் அதோட மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ 2 suckers serve for attachment during the movement of substratum. அந்த ஆன்டீரியர் சக்கர் போஸ்டீரியர் சக்கர் 2 சக்கர்ஸுமே என்ன ஆகும் அப்படின்னா அந்த கீழே தரையிலையோ இல்லை ஏதாவது பாடி மேலேயோ ஹோஸ்ட் மேலேயோ மூவ் ஆகும்போது அதை பிடிச்சிக்கிட்டு அது என்ன பண்ணும் அப்படின்னா அதோட மூவ்மெண்ட்டை வந்து கொடுக்கும். அதுதான் வந்து லூப்பிங் மூவ்மெண்ட் ஆர் கிராவலிங் மூவ்மெண்ட். செகண்ட் ஒன் ஸ்விம்மிங் மூவ்மெண்ட். ஸோ லீச்சஸ் ஸ்விம் வெரி ஆக்டிவ்லி அண்ட் பெர்ஃபார்ம் அண்டர்லேட்டிங் மூமெண்ட்ஸ் இன் வாட்டர். ஸோ லீச் வந்து வாட்டரில் நல்லா வந்து என்ன ஆகும், நல்லா ஆக்டிவாகவும் நல்ல ஃபாஸ்ட்டாகவும் அது என்ன ஆகும் அப்படின்னா பெர்ஃபார்ம் பண்ணும் வாட்டரில். இதுதான் வந்து ஸ்விம்மிங் மூமெண்ட். ஸோ லொக்கோமோஷன் வந்து லூப்பிங் அண்ட் கிராவலிங் மூமெண்ட் அண்ட் ஸ்விம்மிங் மூமெண்ட். ஓகே சில்ட்ரன், ஸோ உங்களுக்கு இந்த ஹேபிடேட் எக்ஸ்டர்னல் மார்ஃபாலஜி அப்புறம் பாடி வால் லொக்கோமோஷன் டாபிக் வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரும். தேங்க்யூ.